வேதாகம வினாவிடை. ஆதியாகமம் பகுதி 2. என் குமாரன் பெயரும் நான் மரித்த இடத்தின் பெயரும் ஒன்றே. நான் யார்? தேராகு. ஆபிராமின் சந்ததி அந்நிய நாட்டில் எத்தனை ஆண்டு துன்புறுத்தப்படுவார்கள்? 400 வருஷம். கால்நடைகளும் வெள்ளியும் பொன்னும் கொண்ட பெரிய செல்வந்தராக இருந்தது யார்? ஆபிராம். ஆபிராமை ஆசீர்வதித்த ஆசாரியன் யார்? மெல்கிசேதேக்கு. ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தவர்கள் யார்? சோதோமின் ஜனங்கள். எவர்களுடைய தீமை இன்னும் முழுமை அடையவில்லை? எமோரியருடைய. ஆண்டவருடைய தோட்டத்தை போல் இருந்த இடத்தை பார்த்தது யார்? லோத்து. அச்சுறுத்தும் காரிருள் யாரை சூழ்ந்து கொண்டது? ஆபிராமை. ஆபிராம் எங்கு பலிபீடம் கட்டினார்? மம்ரேயின் சமபூமியில். ஆபிராமுடன் சென்ற போர் வீரர்கள் எத்தனை பேர்? 318 பேர். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்தின் ராஜா யார்? அம்ராபேல். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நகைத்தவர்கள் யார்? ஆபிரகாம், சாராள். சாராயின் பணிப்பெண் எந்த தேசத்தை சார்ந்தவள்? எகிப்து. வெப்பம் மிகுந்த வேளையில் ஆபிரகாம் எவர்களை கண்டார்? 3 புருஷர்களை. ஆகாரின் மகன் எத்தனை இளவரசருக்கு தகப்பனாவான்? 12. இஸ்மவேல் பிறந்தபோது அவன் தகப்பனின் வயது என்ன? 86 வயது. பயத்தினால் உண்மையை மறுத்தது யார்? சாராள். ஆகார் தன்னுடன் பேசின ஆண்டவருக்கு என்ன பெயர் வைத்து அழைத்தாள்? நீர் என்னை காண்கின்ற தேவன். சோதோம் கொமோராவின் உண்மை நிலைமையை அறிந்து கொள்ள இறங்கி சென்று பார்ப்பேன் என்றது யார்? கர்த்தர். தன் சகோதரருக்கு எதிராக வாழ்பவன் யார்? இஸ்மவேல். மாம்சத்திலே செய்யப்பட வேண்டிய உடன்படிக்கையின் அடையாளம் எது? விருத்த சேதனம். ஆபிரகாம் யாருக்காக வேண்டுதல் செய்தார்? இஸ்மவேலுக்காக. இருமுறை பேர் சொல்லி அழைக்கப்பட்டவனின் ஏகசுதனுக்கு பதிலாக பலியிடப்பட்டது என்ன? ஆட்டுக்கடா. தேவனால் சோதிக்கப்பட்டவனால் பெயரிடப்பட்ட இடத்தின் பெயரின் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நாகோரின் பிள்ளைகள் எத்தனை பேர்? 12 பேர். சாராள் மரித்த தேசம் எது? கானான். தென் தேசத்தில் குடியிருந்தவன் ரெபேக்காளை எங்கு அழைத்து சென்றான்? சாராளுடைய கூடாரத்துக்கு. மகா பிரபுவின் மகன் சுமந்து சென்றது என்ன? கட்டைகள். ஆபிரகாம் கர்த்தரால் பெற்ற ஆசீர்வாதத்தை போன்ற வாழ்த்துதலை பெற்று கொண்டது யார்? ரெபேக்காள். வயதில் மூத்த நான் குனிந்து பணிந்து கொண்டேன். யாரை? கர்த்தரை. யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர்? 401 பேர். யாக்கோபே என்று அழைத்தது யார்? தேவதூதன் ஒருவன். யாக்கோபு இரவு முழுவதும் யாரோடு போராடினான்? தேவனோடு. யாக்கோபு கட்டிய பலிபீடத்தின் பெயர் என்ன? ஏலெல் லோகே இஸ்ரவேல். தூணுக்கு அபிஷேகம் பண்ணினவன் கற்குவியலுக்கு வைத்த பெயர் என்ன? கலையத். யாக்கோபு எந்த ஆற்றின் துறையை கடந்து சென்றான்? யாப்போக்கு. யாக்கோபு ஓடிப்போன எத்தனாவது நாளில் லாபான் அவனை சந்தித்தான்? 10வது நாளில். ஆனந்த கண்ணீர் விட்ட சகோதரர்கள் யார்? ஏசா, யாக்கோபு. தேவதூதர்களை பார்த்த இடத்திற்கு யாக்கோபு வைத்த பெயர் என்ன? மக்னாயிம். அப்பாவிடம் பொய் பேசிய மகள் யார்? ராகேல். ஒரே கேள்வியை இருவரிடம் கேட்டேன். நான் யார்? ஈசாக்கு. ரெபேக்காளுக்கு மனசோர்வு உண்டு பண்ணினவர்கள் யார்? யூதித், பஸ்மாத்.
எனக்கும் என் அப்பாவுக்கும் திருமணமாகும் போது ஒரே வயது. நாங்கள் யார்? ஈசாக்கு, ஏசா. ஈசாக்கு எத்தனை ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்? 20 ஆண்டுகள். பண்பு நிறைந்தவன், ஆனால் அப்பாவை ஏமாற்றினேன். நான் யார்? யாக்கோபு. 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற நான் மனைவியை சகோதரி என்றேன். நான் யார்? ஈசாக்கு. வேட்டையில் வல்லவனிடம் எவைகளை கொண்டு செல்லும்படி தந்தை கூறினார்? அம்பரா, தூணி, வில். கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தவனின் அப்பா யார்? சிபியோன். தன் உறவுகளின் மத்தியில் மரியாதைக்குரியவனாக இருந்தது யார்? சீகேம். தெபோராள் மரித்த இடத்திற்கு என்ன பெயர்? அல்லோன் பாகூத். இது போன்ற வீடியோக்களை பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.